Hi, hello, vanakkam, and welcome to my YouTube channel. This is the Uncreative. ஸோ இன்னைக்கு வந்து நான் எத பத்தி பேச போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப லாஸ்ட்டா நடந்த பிக் பாஸ் வீக்கெண்ட் பிக் பாஸ் நடந்துச்சுல்ல. சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோட் பத்தி எனக்கு பேசணும் அப்படின்னு இருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ எல்லாருமே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்னடா இந்த விஜய் சேதுபதி வந்து இந்த பார்வதியும், கமருதீனையும் போட்டு பொளப்பாரா, பொளக்க மாட்டாரா? அப்படின்னு சொல்லி ஒரு பிக்கெஸ்ட் எதிர்பார்ப்போட இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கோர்ட் டாஸ்க் வந்து ரொம்ப போர் அடிச்சுது. அத பத்தி எதுனா பேசுவாரா? அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆதிரை வந்து போட்ட கேஸ் வந்து சப்புன்னு போயிருச்சு. ஸோ அத பத்தி கேட்பாரா? ஆர் எல்ஸ் வந்துட்டு இந்த வாட்டி வந்து திவ்யாவ இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து புல்லி பண்ணிட்டுருந்தாங்க. அத பத்தி கேட்பாரா? எத பத்தி தான் கேட்பாரு அப்படின்ற மாதிரி பல கேள்விகளுக்கு இடையே ஆரம்பிச்சது வீக்கெண்ட் ஷோ வந்துட்டு. ஸ்டார்ட்டிங்லயே வந்துட்டு வந்த உடனே அந்த மைக்க கழட்டுங்க, போய் தனியா உட்காருங்க அப்படின்னு சொல்ட்டாரு. பார்வதியும், கமருதீனையும். அட பாவிங்களா! மைக்க கழட்டிட்டா அவனுங்களுக்கு இன்னும் வசதியா போயிடுமே. அவனுங்க வாரம் ஃபுல்லா அததானே பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப திருப்பி அதே பனிஷ்மென்ட்டா குடுக்குறீங்களே! நீங்க உண்மையாலுமே பனிஷ்மென்ட் குடுக்குறீங்களா? இல்ல இன்னும் வந்து இத சீரும் சிறப்புமா செம்மையா பண்ணுங்க அப்படின்னு அவங்கள வந்து வழிநடத்தி விடுறாங்களான்னு வந்து தெரியல. ஸோ அவங்கள போய் மைக்க கழட்டிட்டு தனியா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எபிசோட் ஃபுல்லா முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா மைக் இல்லாமலே பேசுங்க. மைக் இல்லாம பேசுறது ஒரு பெரிய தண்டனை அப்படின்னு விஜய் சேதுபதி நெனச்சுட்டு இருக்காரு. எனக்கு ஏன் அப்படின்னு புரியல. ஏன்னா வந்து மைக் இல்லாமலும் பார்வதி பேசுறது 10 ஊருக்கு கண்டிப்பா கேட்கும். தென் மைக் இல்லாம இன்னும் குசு குசுன்னு இன்னும் வாட்டமா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ வை. கடைசியா வந்து மயக்க குடுத்துட்டு, இந்த மாரி இன்னொரு வாட்டி பண்ணாதீங்க அப்படின்னு மாரி சொல்லி முடிச்சுட்டாரு. இப்போ உங்களுக்கு அதோட கஷ்டம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. எனக்கு வலிக்கவே இல்லையேன்ற மாரி இருந்திருப்பாங்க. எனக்கு கஷ்டமாவே இல்லையே! இன்னும் நல்லா தானே இருந்துச்சுன்ற மாரி இருந்திருப்பாங்க. ஐ திங்க் பிக் பாஸ் அண்ட் விஜய் சேதுபதி இஸ் பயாஸ்ட். பயாஸ்ட் இன் த சென்ஸ் லைக் இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒண்ணு பண்ணி லைக் பாசிட்டிவா பண்ணி இவங்களுக்கு ஒண்ணும் வரப்போறதில்ல. பட் நான் என்ன நெனைக்கிறேன்னா, ம் இவங்கள இவங்களால கொஞ்சம் கன்டென்ட் இவங்க இருக்கிற அந்த கன்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த கன்டென்ட்டா இருக்கலாம், 18+ கன்டென்ட்டா இருக்கலாம். எல்லாரும் முகம் சுழிக்கிற மாரி கன்டென்ட்டா இருக்கலாம். பட் இட்ஸ் ஸ்டில் அ கன்டென்ட் விச் கெட்ஸ் பிக் பாஸ் ஸ்டாக்ட் அரவுண்ட் த இன்டர்நெட். ஸோ அதுக்காக கண்டிப்பா இந்த மாரி கன்டென்ட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால அவங்கள ரொம்ப வார்ன் பண்ணாம விடுறாங்கன்னு ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, தேர் ஆர் அடல்ட்ஸ் 18+. தே நோ வாட் தேர் டூயிங். அண்ட் திஸ் ஷோல வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு சென்சார்ஷிப்லாம் இல்ல. ஆன் யூர் ஓன் ரிஸ்க், ஆன் யூர் ஓன் சானிட்டி நீங்க வந்து பண்ணலாம் சில விஷயங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே வெளியில ஃபேமிலி இருக்கு. அவங்க பார்த்தா அசிங்கமாயிடும். நீங்க நினைச்சீங்கன்னா, யூ கேன் ஸ்டாப் டூயிங் இட். பட் எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கும், கமருதீனுக்கும் அந்த மாரி அசிங்கமாயிடும். அந்த மாதிரி எந்த கன்சர்னுமே இல்லன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கே அந்த கன்சர்ன் இல்லன்னு சொல்லும்போது, ஹவ் கேன் விஜய் சேதுபதி கம் அண்ட் ஆஸ்க்? கதவு சந்துல நீங்க என்ன பண்ணிட்டுருந்தீங்க? மைக்க கழட்டி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிட்டுருந்தீங்க? கமருதீன போய் கட்டி புடிச்சு, "விக்ரம் பார்க்கணும்னு நீ ஒண்ணு சொன்னியே, அது எங்கனா நல்லா இருக்காமா?" அப்படின்னு அவர் எப்படி கேட்க முடியும்? ஸோ இட்ஸ் லைக் கெட்டிங் இன்டூ தியர் பெர்சனல் ஸ்டஃப். அஃப்கோர்ஸ் இது வந்து பிரைவசி கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் அ ஷோ. பட் ஐ திங்க் விஜய் சேதுபதி ஒரு நாகரீகம் கருதி அத கேட்காம இருக்காரோ! விச் தீஸ் 2 டோன்ட் ஹேவ். ஸோ அதுதான் நான் நெனைக்கிறேன். இன்னும் கூட ஃபயரா இருக்கலாம். பிகாஸ் லாட் ஆஃப் திங்ஸ் இஸ் ஹேப்பனிங் அண்ட் பிக் பாஸ் இஸ் நாட் தட் என்டர்டெய்னிங். இதெல்லாம் பத்தி அட்ரஸ் பண்ண நெனைக்கிறேன். பட் எப்பயும் போல இந்த வாட்டி அட்லீஸ்ட் ஃபயரா கூட இல்ல வந்துட்டு. எப்பயும் போல ஒரு மாரி மொக்கையா தான் போச்சு வீக்கெண்ட் ஷோ வந்து. அண்ட் தென் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நம்மளுடைய ரம்யா, ஜோ. இந்த ஸ்டெப் போட்டாலே உங்க எல்லாருக்கும் வந்து ஞாபகம் வரணும் இல்லையா? எல்லா பாட்டுக்கும் ஒரே ஸ்டெப் தான் போடுவாங்க நம்ம அக்கா. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய பங்களிப்பு பெருசா இல்ல. அவங்க எப்படா எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் 70 நாள் வந்துட்டாங்க. பட் ஃபைனலி ஷி காட் எலிமினேட்டட். வெல் டிசர்வ்ட் எலிமினேஷன்னு சொல்லலாம். எஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அடுத்து இது இப்படிதான் முடிஞ்சுச்சு சாட்டர்டேவோட எபிசோட். கடைசியா அவங்களுக்கு மைக் மாட்டி விட்டுட்டு, கமருதீன் அண்ட் பார்வதிக்கு இன்னும் போய் ஜாலியா லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. லவ் ஓகே, தட்ஸ் தேர் கன்சர்ன். லவ்வா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வீக்கெண்ட் சண்டேவோட ஷோ வந்து. ஸோ சண்டேவோட ஷோவுமே அவ்ளோ நல்லா இல்ல ஆக்சுவலி. இதுக்கு நடுவுல வந்துட்டு சாண்ட்ராவும், திவ்யாக்கும் கூட ஒரு ஃபைட் ஒண்ணு வந்துச்சு. ஐ டோன்ட் நோ வை சாண்ட்ரா இஸ் லைக் அவங்க மூஞ்சிலேயே அவங்க புட்டிங் யுவர் ஃபுட் ஆன் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஷி இஸ் எம்பாரசிங் ஹர் செல்ஃப். அது எதுக்குன்னு எனக்கு புரியல. அவங்க ஹஸ்பண்ட் பத்தி அவங்களே தப்பா பேசுறாங்க. எனக்கு கண்டெஸ்டன்ட்டா நெனச்சுக்க சொன்னாங்க விளையாடும்போது. புரளி பேசும்போது இல்ல. கண்டெஸ்டன்ட்ட பேசுற மாரி பேசிட்டு இருக்காங்க.
அதோ ஒரு திவ்யாவுக்கும் அவருக்கும் ஒரு இது அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வித்தவுட் ஹேவிங் அ சாலிட் ப்ரூஃப் ஆர் எனிதிங் அவங்களோட அசம்ப்ஷன வச்சு மட்டுமே திவ்யாவ கேரக்டர் அசசினேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் கூல். அண்ட் அஃப்கோர்ஸ் சாண்ட்ராவையும் இவர் எதுவுமே வார்ன் பண்ண மாதிரி தெரியல. நிறைய விஷயங்களை வந்து கத்துறாங்க. அஃப்கோர்ஸ் சண்டேல கூட வந்து கத்துனாங்க. அட்ரஸ் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணான்னு வரும்போது பீரியட்ஸ்ல இருக்கேன் நான் போகணும். அஃப்கோர்ஸ் ஐ எம் ஆல்சோ அ ஃபீமேல். ஐ நோ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பீரியட்ஸ் ஃபீல்ஸ். பட் அது எல்லாமே தாண்டி யூ ஹாவ் தட் டெக்கோரம் அண்ட் சில விஷயங்கள் இருக்குல்ல. டெக்கோரம் ஓகே. உங்களோட சக ஹவுஸ்மேட் பேசிட்டு இருக்கும்போது இப்படிதான் கத்துவீங்களா? அஃப்கோர்ஸ் அப்படிதான் கத்துவாங்க. பிகாஸ் தட்ஸ் வாட் பிக் பாஸ். ஸோ வீக்கெண்ட் ஷோவும் மொக்கையா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல. அண்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு வியானா காட் எலிமினேட்டட். அஃப்கோர்ஸ் எஃப்ஜேக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். பட் ஓகே, ஆதிரா இஸ் தேர் ரைட். அது நான் வச்சுட்டு ஹீ கேன் மேனேஜ். பட் வியானா போனது ஒரு வகையில கஷ்டமா தான் இருந்திருக்கு. பட் வியானா போகும்போது ஒரு முக்கியமான விஷயத்த வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா கம்ருதீன் வந்து பார்வதிக்கு நூல் விட்டது மட்டும் இல்லாம நம்மளுடைய அவங்க பேர் என்னது, அரோரா. அரோராக்கு நூல் விட்டது மட்டும் இல்லாம வியானாவையும் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவங்க முகம் காட்டாதவே, அதாவது வந்து அவங்க வந்து அதுக்கு இது பண்ணாதவே, அவர் வந்துட்டு ஆரல்ஸ் லைக் பார்வதி வந்து இவர் மேல ரொம்ப இது பண்ணவே இது கொலாடி சண்டையா போயிருமோ அப்படின்னு பயந்தாரன்னு தெரியல. பட் லைட்டா ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஒர்க் அவுட் ஆகல. இதுல இருந்து என்ன தெரியுது, கம்ருதீன் வந்து எல்லாருக்குமே ஒரு வலைய வீசி பார்த்திருக்காரு. அதுல வாலண்டரியா வந்து மாட்டினதுதான் நம்மளுடைய பார்வதி. எஸ், என்னுடைய கன்றாவியான கதை ஒரு காவிய கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேற வேலை இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் இஃப் யூ லைக் திஸ் ரிவ்யூ டெஃபினட்டா வந்து சொல்லுங்க. ஐல் டூ மோர் ரிவ்யூஸ். அஃப்கோர்ஸ் நீங்க சொல்லலனாலும் ஐல் டூ மோர் ரிவ்யூஸ். பிகாஸ் அஃப்கோர்ஸ் பிக் பாஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போகுது இல்லை. ஸோ வில் wrap it up. அதை வந்து நிறைய கொஞ்சம் பேசி 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 இந்த கொஞ்ச நாள் ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐல் கம் அப் வித் மோர் ரிவ்யூஸ். எஸ், வில் கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.